நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் கே சுப்பிரமணி அவர்கள் தரும் யோசனைகள். நான் ஒரு 14-15 ஏக்கரா விவசாயம் பண்ணுறேன். இப்போ நட்டு இருக்குது 1244 ரகம் நட்டு இருக்கிறேன். பயிர் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓரளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தி எல்லாமே செய்கிறோம். இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நெல் பயிருக்கு அதிகமாக ஆள் பற்றாக்குறை. நடுவெல்லாம் கூட வெளி மாநிலத்து ஆளுங்களை வச்சு நட்டுன்னு இருக்கோம். அறுவடைனா பரவாயில்ல, மிஷின் இருக்குது, அறுத்துறது. நாங்கள் நெல் அறுவடை பண்ணால் டிபிசி அரசு நேரடி கொள்முதலில் தான் விற்பனை பண்ணுறோம். நடவு நட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் இயற்கை உரங்களை சேர்த்த மாதிரி தான் பண்ணுறோம். பூச்சி மருந்து அவ்வளோ அடிக்கிறதில்ல, உரங்களும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. மற்றபடிக்கு ஓரளவுக்கு எல்லாமே மகசூல் சுமாராக நல்லா விளைச்சல் வருது. பூச்சியால் தாக்குதலும் இல்லை. இயற்கை விவசாயத்தால் இப்போ 2-3 வருஷமாக யாருமே ஸ்ப்ரேயர் எடுத்துன்னு மருந்து அடிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் பண்ணுறதில்ல. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது விவசாயம்லாம். தண்ணி பற்றாக்குறையே கிடையாது. இந்த ஊரில் 3 கந்தாயம் பயிர் செஞ்சாலும் விவசாயத்துக்கு தண்ணி இருக்குது. ஆள் பற்றாக்குறை தான். அதோடு இந்த மாடுகள் தொல்லை கொஞ்சம், எல்லாமே பென்ஷன் அடித்து தான் பயிர் செய்கிறோம். இந்த இடத்துல விவசாயத்துக்கு தண்ணிக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நல்லா விவசாயம் ஆகுது. சென்ற ஆண்டு ஒரு பெரிய நோய் தாக்குதல் வந்துடுது. எல்லாமே பயிர் ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. அதுக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சரில் கூட்டின்னு வந்து காட்டியும் பார்த்தோம். அவங்க இயற்கை உரத்தை விட ரசாயன உரம் கூட பயன்படுத்த சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம், ஒன்றும் தீர்வு காண முடியல. அதுக்கப்புறம் கதிர் வந்ததே மழை பெஞ்சிச்சு. அதிகமான வெள்ளம் இந்த நெல்லெல்லாம் மொத்தமே விவசாயம் போயிடுச்சு. அப்புறம் இழப்பீடு கொஞ்சம் ஒரு ஹெக்டருக்கு 17,000 இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த நஷ்டம் ஆனதுக்கு விவசாயத்துக்கு பார்த்து அக்ரிகல்ச்சரில் நெல் விளைச்சலில் ஏக்கர் 30 மூட்டை வரும். அதுக்கு மேலேயும் மிகப்படியுமாக வரலாம், இந்த சொர்ண வரலாம். ஆனால் இங்கே தனியாருக்கு யாரும் விற்பனை பண்ணுறதில்ல. நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் டிபிசியில் தான் நெல் போடுவோம். 22 ரூபாய் கிட்ட வருது ஒரு கிலோ நெல்லோட விலை. அதில் ஓரளவு லாபகரமாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் தெரியல.